ஹாய், இன்னைக்கு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவோமா? திருநெல்வேலிக்கு போகிறேன் ஒர்க் விஷயமா. ஸோ அங்கே சாரீ தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட சாரீ ஒன்றுமே இல்லை. ஸோ 2 சாரீ வாங்கலாம்னு சொல்லிட்டு தேனியாந்தம் போய் வந்துட்டோம். பின்ன வெளியே வந்தாலே நம்ம டின்னருக்கெல்லாம் வீட்டில் சமைக்கிற சீனெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இங்கே முடிச்சுட்டு போகலான்னு தான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம். என்னென்னா வெளியே போய் வந்து அன்றைக்கி சமைக்கவே மூடவே இருக்காது. ஃப்ரீயாக என்ன ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்காகவே நைட் எங்கேயும் கூட்டிகிட்டு போகவே மாட்டார். ஸோ நாங்கள் பிஸா தான் ஆர்டர் போட்டோம். நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக. எனக்கு அந்த பேஸ் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சார் விளையாடிட்டு இருந்தார், எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒரு வாய் ஊட்டி விட்டேன், அவரும் எனக்கு தருவார்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்ரொமான்டிக்கான ஒரு ஹஸ்பண்ட். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த ட்ரிங்க் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அதனால் அவருக்கே கொடுத்துட்டேன். பட் அவர் குடிச்சப்போ நல்லா தானடி இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை குடிக்க அப்படி சொல்லிட்டு இருந்தார். நீ குடிடா சும்மான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக உட்காந்துட்டேன். கொஞ்சம் ரொமான்டிக் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பாட்டில் கொடுக்குறாரு. என்னதான் பண்ணுறது எனக்கு தெரியல. இது அப்புறம் சொல்கிறாரு, ரொம்ப கிளிஞ்சியாக இருக்குடி, இப்படியெல்லாம் பண்ணாது வெளியே வந்து அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். வீட்டுக்கு வாடா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன்.